இந்த ஜமாத் இஸ்லாமியின் மத்திய சென்னை சார்பாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இனிய நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அல்லாஹ்வின் தனிப்பெரும் கிருபையால் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இப்போது 3வது நாளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை மீண்டும் ஒரு முறை திருப்பி பார்ப்பது, அகிலங்களுக்கெல்லாம் அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு வழிகாட்டியாகவும் இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த சத்திய இறை தூதரின் அழியா சுவடுகளை மீண்டும் ஒரு முறை நம்முடைய மனதிலே புதுப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் நெருங்கி அறிந்து கொள்ளவும், அவருடைய நெருக்கத்தை வளர்த்து கொள்ளவும், அவரை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளவும், அவர் விட்டு சென்ற அந்த காலடி சுவடுகளிலே மீண்டும் நாமும் நடைபோடவும், நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளவும், நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் சொல்லிலும் நடத்தையிலும் அணுகுமுறையிலும் வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஒரு மகத்தான மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடுதான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக சகோதரர் ஜலாலுதீன் சாஹிப் அவர்கள் அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் அந்த காட்சிகளை உங்களுக்கு முன்னால் படம் பிடித்து காட்ட இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய ஏக இறைவனின் திருநாமம் போற்றி ஆர்வம் செய்கின்றேன். எல்லா புகழும் இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியும் நம் இறைவனை படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தரும். அவனது சலாத்தும் சலாமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடை அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவருடைய குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும், உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் மட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் தன்னுடைய உறவினர்களுக்கு பகிரங்கமான அழைப்பு கொடுப்பதற்காக அவர்கள் கூட்டிய முதல் விருந்தின் போது என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். அபூ லஹப் அந்த விருந்துடைய நோக்கத்தை எவ்வாறு சீர்குலைத்தான் என்பதை நேற்று பார்த்தோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை, நபி பட்டம் கிடைத்ததற்கான பிறகு மக்கா வாழ்க்கையை 4 காலகட்டங்களாக பிரிக்கலாம். முதல் 3 வருடங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக தன்னுடைய பிரச்சார பணிகளை ஆற்றி வந்தார்கள். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய நண்பர்கள், இப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு 2வது காலகட்டத்திலே கொஞ்சம் அதனை விரிவுபடுத்தினார்கள். அதனுடைய துவக்கமாகத்தான் உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, இந்த விஷயத்தை சொல்வதற்காக விருந்து கூட்டினார்கள். இந்த காலகட்டம் 2 ஆண்டுகள் நீடித்தது. 3வது காலகட்டம் 5 ஆண்டுகள் நீடித்தது. நபிப்பட்டம் கிடைத்த 5வது ஆண்டு முதல் 10வது ஆண்டு வரை கேலியும் கிண்டலும் நையாண்டியும் சித்திரவதைகளும் துன்பங்களும் அவர்கள் மீது திணிக்கப்பட்டன. 4வது காலகட்டம் ஒரு துக்க காலகட்டமாக, மிகவும் கடுமையான சோதனை மிக்க காலகட்டமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த சீரத்துடைய தொடருக்கு நாம் வருவோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் விருந்திலே எதுவும் சொல்ல இயலாதன் பிறகு அவர்கள் துவண்டு விடவில்லை. இந்த அல்லாஹ்வுடைய செய்தியை எப்படியாவது அவருடைய உறவினர்களுக்கு சொல்லிவிட என்ற துடிப்பிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு விருந்தை கூட்டுகிறார்கள். விருந்திலே உறவினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விருந்திற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பேசுகிறார்கள். எந்த மனிதனும் தன்னுடைய இரத்த பந்தத்திடம் பொய் சொல்ல மாட்டான். இறைவன் மேலானவன். நான் மற்றவர்களே பொய் சொல்லுவதா இருந்தாலும் உங்களிடத்திலே பொய் சொல்ல மாட்டேன் என்று ஆரம்பித்து, நான் இறைவனிடத்திலிருந்து, ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலிருந்து
இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனக்கு நீங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும், எனக்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பொழுது யாரும் வாய் திறக்கவில்லை. எல்லோரும் அமைதியாக முணுமுணுத்தவாறே கலைந்து செல்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்து ஒரு சிறுவர், 11 வயது நிரம்பிய சிறுவர் எழுந்தார். மிக மெலிந்த உடல், உள்ளமான உருவம், பளிச்சென்ற கண்கள், வீரம் செறிந்த பார்வை, துணிவான தோற்றம், இவை அனைத்தையும் வாய்க்கப்பட்ட அந்த சிறுவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன், எந்த தருணத்திலும் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக அந்த சிறுவர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே வீரம் முழக்க அங்கே முழங்குகிறார்கள். அந்த சிறுவரின் பேச்சை கேட்டு அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அபூ தாலிபிடத்திலே வேடிக்கையாக சொன்னார்கள், அபூ தாலிப் அவர்களே, நீர் உடைய சகோதரரை பின்பற்றப் போகிறீரா அல்லது உடைய மகனை பின்பற்றப் போகிறீரா என்பதாக அவரை கேலி செய்துவிட்டு, பாருங்கள் இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு துணைவர் கிடைத்திருக்கிறார் என்பதாக கேலி செய்துவிட்டு போகிறார்கள். மீண்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தளரவில்லை. அடுத்ததாக அந்த மக்காவினுடைய கௌபத்துல்லாவுடைய அருகிலே இருக்கக்கூடிய சபா மலைக்குண்டிலே ஏறின்று கொண்டு யா சபாஹா யா சபாஹா என்று ஒவ்வொரு கூட்டத்தாருடைய பெயரை சொல்லியும் அழைக்கின்றார்கள். எல்லோரும் ஓடி வருகிறார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் இவ்வாறு அழைப்பது வழக்கம் அந்த மக்காவிலே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த பொழுது மக்கள் எல்லோரும் திரண்டு இருக்கிறார்கள். அங்கே சொல்கிறார்கள், இந்த மக்களே, நான் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்களா? இந்த மலைக்கு பின்னால் ஒரு எதிரி படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், ஆம் நாங்கள் நம்புவோம். நீங்கள் அல்லமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் சாதிக்காக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒருபோதும் பொய் சொன்னது கிடையாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த மக்கா வாழ் மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், ஆற்றிய அந்த உரையிலே ரத்தின சுருக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னோட அருமை தோழர்களே, மதிப்புமிக்க பெரியோர்களே, உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வேதனையை பற்றி நான் எச்சரிக்கின்றேன். இந்த மலைக்கு பின்னால் எல்லாம் என்ன இருக்கிறதோ உங்களுக்கு கண்களுக்கு தெரியவில்லை. இந்த மலைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று, இந்த மலை உச்சியிலே இருக்கக்கூடிய நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ன இருக்கிறது என்று. அதே போல நாளை மறுமையிலே ஒரு கடினமான ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்காக நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த சிறைகளை விட்டுவிட்டு ஏக இறைவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் வழங்குங்கள். அல்லாஹ் தஆலா என்னை இறுதி தூதராக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் சொன்ன மாத்திரத்திலேயே அங்கேயும் அபூ லஹப் மண்ணை வாரி அவருடைய முகத்திலே வீசியவனாக, நீ நாசமாய் போக நவுது பில்லாஹ், இதற்காகத்தான் அழைத்தாயா என்பதாக அவன் கர்ஜிக்கின்றான். மக்கள் எல்லோரும் கோப கனல் கொண்டு அவர்கள் மீது புழுதி வாரி தூற்றுகிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால் வசனத்தில் இருக்கிறான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப், நாசமாகட்டும் அழியட்டும் அபூ லஹபின் இரு கரங்கள் அவனுடைய செல்வங்களும் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனை சபித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் இருக்கிறவர்களே. ஆக இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விட்டு வைக்கவில்லை, சுழன்று பணியாற்றினார்கள். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கஅபத்துல்லாவிற்கு வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சிறைகளை பார்த்து அவர்கள் மனம் பொறுக்கவில்லை. குறைஷி தலைவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அந்த மக்கள் மீது பரிதாபப்பட்ட அன்னலார் சொன்னார்கள், குறைஷியர்களே, நீங்கள் நம்முடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு வெகு தூரம் விலகி சென்று விட்டீர்களே, இந்த சிலைகளை வழிபடுகிறீர்களே, அல்லாஹ் உங்கள் மீது எவ்வளவு கோபப்படுவான் தெரியுமா? ஏன் இதனை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்பதாக மனம் பொறுக்க மாட்டாமல் வேதனையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இதனை கேட்ட குறைஷிகள், நாங்கள் சிலைகளையா வணங்குகிறோம், உண்மையில் எங்களுக்கு அல்லாஹ் தான் இறைவன். சொன்னாங்க, அல்லாஹ்தான் நாங்க வணங்குறோம், சிலைகள் தான் எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் செய்யும். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நாங்க அல்லாஹ் தாங்க வணங்குறோம், இவங்ககிட்ட எல்லாம் ஏன் போறோம்னா எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக. இதே போலத்தான் அன்றைக்கு சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அப்படியால் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. எல்லோரும் கோபப்பட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி திட்டிவிட்டு சென்று விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரே பேச்சு மக்கா நகரெங்கும் இதே பேச்சாகத்தான் இருக்கிறது. இந்த அபூ தாலிபுடைய சகோதரர் மகன் அப்துல் முத்தலிபுடைய பேரன் ஏதோ புதிய ஒரு மார்க்கத்தை, நம்முடைய மூதாதையுடைய மார்க்கத்தை விட்டு விலகி ஒரு புதியதொரு மார்க்கத்தை இங்கே திணிப்பதற்கு விரும்புகிறார் என்பதாக சொல்லும் பொழுது அங்கே ஒரு விஷயத்தை, சரி அவரை எப்படி சரி கட்டுவது, அவரிடத்திலே போய் பேசுவோம் என்பதாக சொல்ல அபூ தாலிபிடத்திலே ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். அபூ சுஃபியான்
உத்பா பின் ரபியா, வலீத் பின் முகைரா போன்ற